அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஆண்டவர் அவரை சிநேகிக்கிறவர்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அவரை சிநேகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாராம். அதைத்தான் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அப்போ நம்ம ஆண்டவரை சிநேகிக்கும் போது அவர் நம்மை சிநேகிப்பதினால் நமக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, களஞ்சியங்களை நிரப்புகிறவர். நம்முடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்புகிறவர். அவர் களஞ்சியங்களை நிரப்பணும்னா முதலாவது நாம் அவரை நேசிக்க வேண்டும். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அவரை நேசிக்கும் போது அவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார். இன்றைக்கு நிறைய குறைவுகளோடு நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன். அவர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பணும்னா முதலாவது நாம் அவரை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசிக்கும் போது, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுங்கள். 24, களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆமென். நாம் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு களங்களும் தானியத்தினால் நிரம்பும் என்றால் நமக்கு வேண்டிய நன்மைகளினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நம்முடைய குடும்பங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். நமக்கு என்ன தேவையோ அந்த நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிற தேவன். மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஆண்டவரை கனம் பண்ணுறதுல ஒரு வழி என்ன தெரியுமா? முதல் பலனாலும் நம்முடைய பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இப்படி கனம் பண்ணும்போது நம்முடைய களங்கள் பூரணமாய் நிரம்புமா. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவர் ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய்ன்னு சொல்லும்போது நமக்கு வேண்டிய அளவு, நம்ம ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை முழு மனதோடு நேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்காதப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேவனுக்குள் மகிழ்ந்து களிக்கூற எங்களுடைய களங்கள் தானியத்தினால் நிரம்பிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய வீடு நன்மையினால் நிரம்பிக்கொண்டே இருக்கும். எங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தினால் நிரம்பிக்கொண்டே இருக்கும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பொருளால் முதற்பலனால் நாங்கள் உம்மை கனம் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் அப்பா. எங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். ஒரு குறைவில்லாதபடி எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்றைக்கு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குறைவில்லாதபடி பரிபூர்ண நன்மைகளை கட்டளிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை கனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நிரப்புவார். God bless you.